இதுவரை நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் செய்யுங்கள். அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். உலக நண்பர்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பான வணக்கம். இன்னாரை போல் வாழ வேண்டும் என்று நாம் நினைப்பதை விட நம்மை போல் வாழ வேண்டும் என்று பிறர் எண்ணும் அளவிற்கு நாம் வாழ்ந்து காட்டுவதே சிறப்பு. இவ்வாறாக சிறப்பாக வாழ கல்வி ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. மாணவர்களுக்கு கல்வியை பற்றிய வழிகாட்டுதலை கொண்டு செல்வதன் மூலம் அவர்கள் சிறந்த எதிர்காலத்தை பெறுவார்கள். இந்த வீடியோவில் 12th அப்புறம் என்ன கோர்ஸ் படிக்கலான்னு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ இருக்க ஜென்ரேஷன் என்ஜினியர்னாலே வேலை கிடைக்காது, இன்ஜினியரிங் வேஸ்ட்டு நினச்சிட்டு இருக்காங்க. என்ஜினியரிங்கை தவிர்த்து வேற என்ன படிக்கலான்னு ஐடியாவே இல்லை. நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கோர்சஸ் இருக்குது, ஆனால் நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஒரு 12th முடித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏறத்தாழ 853 கோர்சஸ் அவங்க படிக்க அவைலபிளாக இருக்குது. இந்த கோர்சஸ்லாம் அஃபிலியேட்டட் காலேஜஸில் பண்ணலாம். டாப் கேட்டகரி கோர்சஸை இப்போ நாங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணுறோம். என்ஜினியரிங், ஆர்ட்ஸ், சயின்ஸ், மேனேஜ்மெண்ட், காமர்ஸ், மெடிக்கல், எஜுகேஷன், டிசைன், பாராமெடிக்கல், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், லா, அக்ரிகல்ச்சர், அனிமேஷன், வெட்டினரி சயின்ஸ், மாஸ் கம்யூனிகேஷன், ஃபார்மசி, வெக்கேஷனல் கோர்சஸ், டென்டல், ஆர்கிடெக்சர், ஏவியேஷன். ஸோ இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்குது. ஒவ்வொரு கோர்ஸ் பற்றியும் டீட்டெயிலாக பார்ப்போம். என்ஜினியரிங் இந்தியாவில் இருக்கிற டாப் காலேஜஸ் ஆன ஐஐடி, என்ஐடி, IIITயில் படிக்கணும்னா அதுக்கு தனியாக என்ட்ரன்ஸ் எழுதணும். இந்த என்ட்ரன்ஸை 2 டிவிஷனாக பிரிக்கிறாங்க. ஒன்று ஜேஇஇ மெயின்ஸ், இன்னொன்று ஜேஇஇ அட்வான்ஸ். இந்த என்ட்ரன்ஸை கிளியர் பண்ணவங்க கட் ஆஃப் பேஸ் பண்ணி இந்த டாப் காலேஜஸில் சீட் கிடைக்கும். அதுக்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் இருக்கிற காலேஜஸில் என்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் மூலயமா அப்ளை பண்ணலாம். இன்ஜினியரிங்கில் பிஇ, பிடெக்னு 2 கேட்டகரி இருக்குது. பிஇக்கும் பிடெக்குக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, பிஇயில் ட்ரெடிஷ்னல் சிலபஸ் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் பிடெக்கில் இப்போ அட்வான்ஸ்டாக என்ன டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதுதான் சிலபஸாக அப்டேட் பண்ணி கொடுப்பாங்க. இந்த 2 கோர்சஸில் நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. குறிப்பிட்ட ஒரு கோர்ஸ்னு சொல்லணும்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம் கோர்ஸ் 2018ல் டாடா கன்சல்டன்சி சர்வீஸ், அதாவது டிசிஎஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கோர்ஸோட சிலபஸும் டிசிஎஸ் தான் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. இந்த கோர்ஸோட தனித்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வர ஒரு பேப்பரும் ஒரு ஸ்டூடெண்ட் ஃபியூச்சரில் ஒரு ஐடி கம்பெனியில் பிளேஸ் ஆகிட்டு பிகினிங் டெவலப்பர் பொசிஷன்லேருந்து வைஸ் பிரசிடென்ட் பொசிஷன் வரைக்கும் அவங்களுக்கு தேவைப்படுற ஸ்கில் செட் எல்லாமே கன்சாலிடேட் பண்ணி சிலபஸாக கொடுத்துருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு கம்பெனியில் ஈஸியாக அடாப்ட் ஆக கஷ்டமாக இருக்காது. இந்த கோர்ஸ் சில காலேஜஸில் மட்டும்தான் இருக்குது. ஸோ என்ஜினியர்ஸ் அண்ட் என்ஜினியரிங் இல்லாமல் இந்த உலகமே கிடையாது. என்ஜினியரிங் கோர்ஸ்ன்னு எடுத்தால் நமக்கு நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜில் படிக்கும்பொழுதே நல்ல ஸ்கோர் எடுத்து கேம்பஸ் இன்டர்வியூவில் பிளேஸ் ஆகணும். டிசைன் கேட்டகரியில் டெக்ஸ்டைல் டிசைன், ஜுவல்லரி டிசைன், ஃபேஷன் டிசைன், அக்சசரி டிசைன், இண்டஸ்ட்ரியல் டிசைன்னு நிறைய கோர்சஸ் இருக்குது. இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரிங், ஃபுட்வேர் கம்பெனி, எக்ஸ்போர்ட் ஹவுசஸ், பொட்டிக்ஸ், ஃபர்னிச்சர் மேனுஃபேக்சர், கார்மெண்ட் மேனுஃபேக்சரிங், ஜுவல்லரி அண்ட் ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ் கன்சல்டன்சி ஃபீல்டில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஜாப் பொசிஷன்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் டிசைனர், ஃபேஷன் டிசைனர், கார்பெட் டிசைனர், ரிசர்ச் அசிஸ்டன்ட்னு நிறைய ஜாப் பொசிஷன் இருக்குது. அனிமேஷன் கேட்டகரியில் பிஎஸ்சி அனிமேஷன் அண்ட் மல்டிமீடியா, விஎஃப் அனிமேஷன் அண்ட் விஎஃப்எக்ஸ் அனிமேஷன் அண்ட் விஷுவல் எஃபெக்ட்ஸ் அனிமேஷன், ஃபிலிம் மேக்கிங் போன்ற கோர்சஸ் இருக்குது. இந்த கோர்ஸை படித்தா டிவி சேனல்ஸ், ப்ரொடக்ஷன் ஹவுசஸ், வீடியோ கேமிங் இண்டஸ்ட்ரீஸ், டிசைன் அண்ட் கிரியேட்டிவ் கம்பெனியில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. வெப் டிசைனர், அனிமேஷன் கிராஃபிக் ஆர்டிஸ்ட், கேம் டெவலப்பர், கேம் டெஸ்டர்னு நிறைய பொசிஷன் இருக்குது. ஏவியேஷன் ஃபீல்டில் மேஜராக 4 கோர்சஸ் இருக்குது. பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் ஏவியேஷன், பிஎஸ்சி இன் ஏவியேஷன், பிரைவேட் பைலட் லைசன்ஸ், பிபிஏ இன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட். இந்த கோர்ஸ் படித்தா டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் ஜாப் கிடைக்கும். ஏர்போர்ட்டில் ஏர் டிராஃபிக் அண்ட் கண்ட்ரோல், கார்கோ டிபார்ட்மெண்ட், மிலிட்ரி அண்ட் பாராமிலிட்ரி சர்வீசஸ், ஏர்லைன்ஸ், ஃப்ளைட் ஸ்கூல்ஸ், ஏர்லைன் இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. இந்த ஃபீல்டு மற்ற ஃபீல்டை விட கொஞ்சம் காஸ்ட்லியான ஃபீல்டு, அதாவது கோர்ஸ் ஃபீஸும் அதிகம், ஃப்யூச்சரில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஜாப் கிடைச்சா பேக்கேஜும் அதிகம். ஆர்கிடெக்சர் ஃபீல்டில் பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர், பேச்சுலர் ஆஃப் பிளானிங், பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்ட் இன்டீரியர் டிசைன் கோர்சஸ்னு இருக்குது. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு சொந்தமாக வீடு கட்டி செட்டில் ஆகணும்னு எல்லோருக்கும் ஆசை இருக்குது. அதனால் ரியல் எஸ்டேட் இல்லைன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு எப்போவுமே டவுனில் போகாது. ஸோ இந்த கோர்ஸ் படித்தா ஃப்யூச்சரில் நிறைய வேலை வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது.
பிஆர் கோர்ஸ் படிக்க நம்ம கண்டிப்பாக அதுக்கு கண்டக்ட் பண்ணுற என்ட்ரன்ஸ் எக்ஸாம், அதாவது ஜேஇஇ மெயின்ஸ், என்ஏடிஏ, ஏஎம்யூ ட்ரிபிள்இ, டிஎஸ்பிஆர், டிஎன்இஏபிஆர் என்ட்ரன்ஸ் ஏதோ ஒன்று கிளியர் பண்ணி இருக்கணும். ஃபார்மசி ஸ்ட்ரீம் பொறுத்த வரைக்கும் பிஃபார்ம் இன் ஜென்ரல், பிஃபார்ம் இன் ஆயுர்வேதா, பிஃபார்ம் இன் ஃபார்மசிட்டிக்ஸ், பிஃபார்ம் இன் ஃபார்மாசிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, பிஃபார்ம் இன் ஃபார்மகாலஜின்னு நிறைய கோர்சஸ் இருக்குது. நீங்கள் சொந்தமாக ஒரு மெடிக்கல் வைக்கணுமா, புதுசாக ஒரு மெடிசின் கண்டுபிடிக்கணுமா, நீங்கள் இந்த கோர்ஸ் படிக்கலாம். இந்த கோர்ஸில் முழுக்க மெடிசின், ட்ரக், அதோட கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபார்முலேஷன் பற்றியா நம்ம பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் மெடிக்கல் ரைட்டர், கிளினிக்கல் ரிசர்ச் அசோசியேட், ட்ரக் சேஃப்டி அசோசியேட், ட்ரக் இன்ஸ்பெக்டர், சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு இந்த ஃபார்மசி ஃபீல்டில். அக்ரிகல்ச்சர், அக்ரி ஸ்ட்ரீமில் பிஎஸ்சி இன் அக்ரிகல்ச்சர், பிஎஸ்சி இன் ஹார்டிகல்ச்சர் சயின்ஸ், பிஎஸ்சி இன் ஃபிஷரிஸ், பிஎஸ்சி இன் அக்ரானமின்னு 4 கோர்சஸ் இருக்குது. நம்ம வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருக்கிற உணவுக்கு பிற்காலத்தில் தட்டுப்பாடு ஏற்படும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நம்ம நாடு விவசாயத்துக்கு பேர் போன நாடு. இந்த விவசாயத்தை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்த நம்ம இங்கே சொன்ன கோர்சஸ்லாம் படிக்கலாம். இந்த கோர்ஸுக்கு அட்மிஷன் கிடைக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை, நிறைய கட் ஆஃப் இருக்கணும். இந்த கோர்ஸ் படித்தா அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர், அக்ரிகல்ச்சர் சயின்டிஸ்ட், பிளான்ட் பிரீடர், அக்ரிகல்ச்சர் டெக்னீஷியன், சீட் டெக்னாலஜிஸ்ட்னு நிறைய வாய்ப்பு. கூடவே இவங்களோட பேக்கேஜ் ஸ்டார்டிங் லெவலில் 9 lakh per annum வரைக்கும் இருக்குது. லா ஸ்ட்ரீமில் பேச்சுலர் ஆஃப் லா, எல்எல்பி, பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் பேச்சுலர் ஆஃப் லா, பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் அண்ட் பேச்சுலர் ஆஃப் லா, இந்த 2 கோர்ஸஸும் இன்டகிரேட்டடாக 5 year கோர்ஸ். அப்புறம் டிப்ளமோ இன் டாக்ஸேஷன் லா, டிப்ளமோ இன் சைபர் லா, டிப்ளமோ இன் லேபர் லாஸ் அண்ட் லேபர் வெல்ஃபேர் போன்ற கோர்சஸ் இருக்குது. நீங்கள் சொசைட்டி மேலே ரொம்ப ஆர்வம் இருந்து சொசைட்டிக்காக ஏதாவது முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக லா படிக்கலாம். இந்த கோர்ஸோட சிலபஸாக பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா தான் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண அப்புறம் லாயர், அட்வொகேட், லீகல் அட்வைசர், கவர்மெண்ட் லாயர், பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், லா ஆஃபீஸர், மெஜிஸ்ட்ரேட்னு பெரிய பெரிய பொறுப்பான வேலைக்கு போகலாம். டிப்ளமோ ஸ்பெஷலைசேஷன் பண்ணுறதால டாக்ஸ் கலெக்டர், டாக்ஸ் மேனேஜர், டாக்ஸ் அனலிஸ்ட், கிரைம் ரிசர்ச்சர், சைபர் கன்சல்டன்ட், ஹியூமன் ரைட்ஸ் மேனேஜர், ஹியூமன் ரைட்ஸ் ரிசர்ச்சர் ஆகலாம். வெட்னரி சயின்சஸ், இந்த வெட்னரி சயின்ஸ் ஸ்ட்ரீமில் பேச்சுலர் ஆஃப் வெட்னரி சயின்ஸ் இன் அனிமல் நியூட்ரிஷன், பேச்சுலர் ஆஃப் வெட்னரி சயின்ஸ் இன் வெட்னரி பேத்தாலஜி, பேச்சுலர் ஆஃப் வெட்னரி சயின்ஸ் இன் அனிமல் ஜெனட்டிக்ஸ் அண்ட் ப்ரீடிங், பேச்சுலர் ஆஃப் வெட்னரி சயின்ஸ் இன் வெட்னரி மைக்ரோபயாலஜி, பேச்சுலர் ஆஃப் வெட்னரி சயின்ஸ் இன் வெட்னரி சர்ஜரி அண்ட் ரேடியாலஜி கோர்சஸ் இருக்குது. இந்த கோர்ஸ் ஃபுல்லாக அனிமல்ஸ் பற்றி படிப்போம். அனிமல்ஸோட ப்ரீட்ஸ், டிசீஸ், நியூட்ரிஷியன், அனிமல் கேர் இதில் கவர் ஆகும். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டின்னு பார்த்தா அனிமல் ஹாஸ்பிட்டல், ஜூ, பிரைவேட் அனிமல் கிளினிக்ஸ், பீட்டா மாதிரியான ஆர்கனைசேஷன், அனிமல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டில் வேலை கிடைக்கும். வெட்னரி ஸ்டோர் கீப்பர், வெட்னரி ரிசர்ச் சயின்டிஸ்ட், வெட்னரி டாக்டர், வெட்னரி சர்ஜன் ஆகலாம். மாஸ் கம்யூனிகேஷன், இந்த மாஸ் கம்யூனிகேஷன் ஃபீல்டில் பேச்சுலர் ஆஃப் ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன், பேச்சுலர் ஆஃப் மாஸ் மீடியா கோர்சஸ் இருக்குது. உங்களுக்கு பயங்கரமான கிரியேட்டிவிட்டி ஸ்கில் இருந்தால் இந்த ஃபீல்டில் நீங்கள் தான் ராஜா. உங்கள் கிரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி இந்த கோர்ஸ் மூலியமாக மீடியாக்குள்ளே போக இது பெட்டர் சொல்யூஷன். பப்ளிக் ரிலேஷன்ஷிப் ஆஃபீஸர், ஸ்கிரிப்ட் ரைட்டர், ஸ்க்ரீன் பிளே ரைட்டர், ரிப்போர்ட்டர், நியூஸ் அனலிஸ்ட், வீடியோ ஜாக்கி, ஜேர்னலிஸ்ட், ப்ரூஃப் ரீடர் ஆகலாம். சமூகத்தில் நடக்கிற உள்ளதை உள்ளபடியே மக்கள் கிட்ட போய் சேர்க்கறது தான் இந்த ஃபீல்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் டொமைனில் பேச்சுலர் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி, பிஎஸ்சி இன் ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் ஹோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன், பிஎஸ்சி இன் கேட்டரிங் சயின்ஸ் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், பேச்சுலர் ஆஃப் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட், பேச்சுலர் ஆஃப் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் கோர்சஸ் இருக்குது. இந்த கோர்சஸ் படித்தா ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட், டூரிசம் இண்டஸ்ட்ரீஸ், ஏர்லைன்ஸ், ஷிப்பில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஜாப் பொசிஷன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஆஃபீஸ் ஸ்டாஃப், ஹோட்டல் மேனேஜர், ரெசார்ட் மேனேஜர், ஹவுஸ் கீப்பிங், ஸ்டாஃப் மேனேஜர், ஹெல்த் கேர் மேனேஜர், லென் கீப்பர் ஆகலாம். பாராமெடிக்கல், பிஎஸ்சி இன் நர்சிங், பேச்சுலர் ஆஃப் ஆப்டோமெட்ரி, பிஎஸ்சி இன் கார்டியாக் டெக்னாலஜி, டிப்ளமோ இன் கைனகாலஜி அண்ட் ஆப்ஸ்டெட்ரிக்ஸ், சைல்ட் ஹெல்த், ஆர்த்தோபியடிக்ஸ், ஆப்தமாலஜி, டெர்மட்டாலஜி, கிளினிக்கல் ரிசர்ச் கோர்சஸ் இருக்குது. இந்த கோர்சஸ் படித்தா ஹாஸ்பிட்டல்ஸ், நர்சிங் ஹோம், டிஃபென்ஸ் சர்வீசஸ், ஆப்டிக்கல் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, பப்ளிக் ஹெல்த் சென்டர்ஸ், ஐ கேர் சென்டர்ஸ் ஜாப்ஸ் கிடைக்கும். ஜாப் பொசிஷன் பார்த்தீங்கன்னா கார்டியோவெஸ்குலர் டெக்னாலஜிஸ்ட், கார்டியாலஜிஸ்ட், சோனோகிராஃபர், விஷன் கன்சல்டன்ட், ஆப்டோமெட்ரிக் டெக்னீஷியன், சீஃப் நர்சிங் ஆஃபீஸர், கிரிட்டிக்கல் கேர் நர்ஸ், கம்யூனிட்டி ஹெல்த் ஸ்பெஷலிஸ்ட், மிலிட்ரி நர்ஸ்னு நிறைய பொசிஷன் இருக்குது.
காமர்ஸை பொறுத்த வரைக்கும் பிகாம் இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பிகாம் இன் அக்கவுண்டிங் அண்ட் ஃபினான்ஸ், பிகாம் இன் கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப், பிகாம் இன் பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ், பிகாம் இன் டாக்ஸேஷன், பிகாம் இன் அக்கவுண்டன்சி, பிகாம் இன் மார்க்கெட்டிங், பிகாம் இன் ட்ரேட் மேனேஜ்மெண்ட், பிகாம் இன் டூரிசம் அண்ட் டிராவல் மேனேஜ்மெண்ட். பிகாம் படித்தா டாக்ஸ் அக்கவுண்டன்ட், ஆடிட்டர், பிஸ்னஸ் அனலிஸ்ட், கேஷியர், பட்ஜெட் மேனேஜர், மார்க்கெட்டிங் மேனேஜர் ஆகலாம். மெடிக்கல் ஃபீல்டில் நமக்கு தெரிஞ்சது எல்லாமே எம்பிபிஎஸ், டென்டல் இல்லைனா நர்சிங், இது மட்டும்தான் மேஜராக தெரியும். இதை தவிர்த்து நிறைய கோர்சஸ் மெடிக்கலில் இருக்குது. பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி, பேச்சுலர் ஆஃப் ஆயுர்வேதிக் மெடிசன் அண்ட் சர்ஜரி, பேச்சுலர் ஆஃப் ஹோமியோபதி மெடிசின், பேச்சுலர் இன் ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி, பேச்சுலர் இன் மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜி, பேச்சுலர் இன் ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி, பேச்சுலர் இன் மெடிக்கல் இமேஜிங் டெக்னாலஜி, பேச்சுலர் ஆஃப் யுனானி மெடிசின் அண்ட் சர்ஜரி. இது போல் நமக்கு தெரியாத கோர்சஸ் நிறைய இருக்குது. இந்த கோர்சஸ் எல்லாம் படித்தா ரேடியோகிராஃபர், அல்ட்ராசவுண்ட் டெக்னீஷியன், எக்ஸ்ரே டெக்னீஷியன், கிளினிக்கல் ஆடியாலஜிஸ்ட், இன்ஸ்ட்ரக்டர் அட் ஸ்பெஷல் ஸ்கூல், ஹியரிங் எய்ட் ஸ்பெஷலிஸ்ட், லெபார்டரி மேனேஜர், ஃபிசியோதெரபிஸ்ட், எம்பிபிஎஸ் டாக்டர் ஆகலாம். ஆர்ட்ஸ் யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, பேங்க் எக்ஸாம்லாம் எழுத பேசிக்காக ஒரு டிகிரி தேவைப்படுது. அதுக்கு பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ், அதாவது பிஏ படித்தா போதும். பிஏல நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது, சிலது பார்ப்போம். பிஏ இன் டிராவல் அண்ட் டூரிசம் மேனேஜ்மெண்ட், பிஏ இன் ஆந்தாலஜி, பிஏ இன் ஃபேஷன் டிசைனிங், பிஏ இன் சோஷியல் ஒர்க், பிஏ இன் மியூசிக், பிஏ இன் டான்ஸ், பிஏ இன் இன்டீரியர் டிசைனிங், பிஏ இன் ஆக்டிங், பிஏ இன் ஆஸ்ட்ராலஜி. இந்த மாதிரி நிறைய தெரியாத கோர்சஸ் பிஏல இருக்கு. பேச்சுலர் ஆஃப் சயின்ஸில் நிறைய பிரான்ச்சஸ் இருக்குன்னு நமக்கு தெரியும். அதில் நிறைய பேருக்கு தெரியாத கோர்சஸை பார்ப்போம். பிஎஸ்சி இன் பயோடெக்னாலஜி, பிஎஸ்சி இன் மைக்ரோபயாலஜி, பிஎஸ்சி இன் எலக்ட்ரானிக்ஸ், பிஎஸ்சி இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பிஎஸ்சி இன் எக்கனாமிக்ஸ், பிஎஸ்சி இன் மெடிக்கல், பிஎஸ்சி இன் என்விரான்மெண்டல் சயின்ஸ், பிஎஸ்சி இன் ஆப்டோமெட்ரி, பிஎஸ்சி இன் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ், பிஎஸ்சி இன் ஃபாரன்சிக் சயின்சஸ், பிஎஸ்சி இன் லைஃப் சயின்ஸ், பிஎஸ்சி இன் ஜெனட்டிக்ஸ், பிஎஸ்சி இன் நாட்டிக்கல் சயின்ஸ். இந்த கோர்சஸ்லாம் படித்தா டயட் டெக்னீஷியன், நியூட்ரிஷன் மேனேஜர், ஃபுட் குவாலிட்டி கண்ட்ரோல் மேனேஜர், பயோடெக் ப்ராடக்ட் அனலிஸ்ட், பேங்கர், ஃபினான்ஷியல் அட்வைசர், சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட், செல் பயாலஜிஸ்ட், ஹார்டிகல்ச்சரிஸ்ட். இந்த மாதிரி என்ஜினியரிங் இல்லாமல் எப்படி உலகம் இல்லையோ அதை மாதிரி சயின்ஸ் இல்லாமல் உலகம் இயங்காது. பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், இந்த கோர்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுற நிறைய ஃபீல்டு இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு நெட்வொர்க்கிங், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், ஹார்ட்வேர் இன்ஜினியரிங், வெப்சைட் டிசைனிங், கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங், கிளவுட் கம்ப்யூட்டிங், மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட், டேட்டா சயின்ஸ். இந்த ஃபீல்டில் எக்ஸ்பர்ட் ஆகணுமா பிசிஏ படிக்கலாம். இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்குது. எந்த ஒரு கோர்ஸ் எடுத்தாலும் ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஹார்ட் ஒர்க் பேஸ் பண்ணி தான் அவங்களோட சக்ஸஸ் இருக்கும். சினிமாவில் வர மாதிரி காலேஜ் லைஃப் அவ்வளோ ஜாலியாக ஈஸியாக இருக்காது. ரீலுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த காம்படேட்டிவ் வேர்ல்டில் வேலை கிடைக்கிறது அவ்வளோ சுலபமான விஷயம் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு காலேஜ்லேயே கேம்பஸ் இன்டர்வியூவில் பிளேஸ் ஆக ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும். திருவள்ளுவ பெருந்தகை சொன்ன மாதிரி தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். மற்றவர்களிடம் இதை பகிர்ந்து கொள்ள ஷேர் செய்யுங்கள். வேறு ஏதேனும் குறிப்புகள் உங்களுக்கு தெரிந்தால் கீழே கமெண்ட் செய்யுங்கள். இது போன்ற காணொளி உங்கள் மொபைலில் இடம்பெற வேண்டுமா? சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.